Assalamualaikum and hello friends, welcome back to my channel Noorjahan's Daily Life. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த green moong வெச்சு தான் ஹெல்த்தியான தோசை எப்படி செய்யறது பிரேக்ஃபாஸ்ட்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது நம்ம ஓவர் நைட் அல்லது ஒரு 4 hours ஆச்சு நல்லா ஊற வெச்சிருக்கணும். நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிட்டு ஊற வெச்சுக்கோங்க. நான் இப்போ ஓவர் நைட் தான் ஊற வைக்க போறேன். பாருங்க நல்லா ஊறி வந்துச்சு. இது இன்னொரு டைம் வாஷ் பண்ணிட்டு நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ தண்ணி எதுவும் இல்லாமல் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிடாதீங்க. இது ஒரு அடை மாவு பதத்துக்கு தான் அரைக்கணும். கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா தண்ணி தெளித்து நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் ஸ்மூத்தாக அரைக்க முடியாது, கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும். இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸி கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா பச்சை மிளகா ஜீரகம் எல்லாம் சேர்த்துக்குங்க. உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் நான் இப்போது அடை மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. 2 சைடும் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அடை மாதிரி போட்ட பிறகு சுற்றியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா குக் பண்ணுங்கள். எவ்வளோ குக் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான க்ரீன் மூங் தோசை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு அல்லது லஞ்சாகவும் தரலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் க்ரீன் சட்னி அல்லது கார சட்னி, கோகனட் சட்னி அது கூடலாம் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட லைக் கமெண்ட் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட பார்ப்போம். அது வரைக்கும் அல்லா ஹாஃபிஸ். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு கைர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.